வணக்கம். ஹாரர் அட் நைட்ஃபால் ஸ்டேஷன் கதையோட 2ஆம் பாகத்தோட இந்த ஆழமான அலசலுக்கு உங்கள வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது மனச உறைய வைக்கிற ஒரு இருண்ட காட்சியோட பிரேத பரிசோதனைன்னு கூட சொல்லலாம். நடுராத்திரியில யாருமே இல்லாத ஒரு உறைஞ்சு போன ரயில் பெட்டியில நீங்க மாட்டிக்கிட்டா எப்படி இருக்கும்? நினைச்சு பார்க்கும்போதே குல நடுங்குது இல்லையா? அந்த பயத்தை, அந்த பதற்றத்தை ஆசிரியர் எப்படி படிப்படியா நம்ம மனசுல கடத்துறாருன்னு தான் இன்னைக்கு நாம டீகோட் பண்ண போறோம். உங்க மூச்சை கொஞ்சம் இழுத்து புடிச்சுக்கோங்க, ஏன்னா இந்த பயணம் ரொம்பவே திகிலா இருக்க போகுது. ஓகே, நேரடியா கதைக்குள்ள போயிடலாம். 1 இருவை, 2 இருவை. எந்த ஒரு திகில் கதையிலயும் ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய சத்தத்தையோ ஒரு பயங்கரமான உருவத்தையோ காட்டினா அதுல சுவாரஸ்யம் இருக்காது, சரியா? ஆனா இங்க பாருங்க, ஆசிரியர் எவ்ளோ புத்திசாலித்தனமா மிக மெதுவான தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சத்தத்தை மட்டும் வச்சு நம்மள அப்படியே அந்த உறைஞ்ச ரயில் பெட்டிக்குள்ள இழுத்துட்டு போயிட்டாரு. நிவன், அத்விக், பிரணவ், அதர்வ், இந்த 4 பேரும் அந்த பெட்டியில பயத்துல உறைஞ்சு போயிருக்காங்க. அந்த ஒரு சின்ன சத்தம் அந்த மொத்த ரயிலுக்கே கேக்குற மாதிரி எப்படி எதிரொலிக்குதுன்னு கவனிச்சிங்களா? பகுதி 1. ஒலிகளின் உருவாக்கம். இந்த மரண பயம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஆனா ரொம்ப உறுதியா அந்த பசங்களை நெருங்குதுன்னு நாம இப்ப பார்க்கலாம். எந்த ஒரு உருவத்தையும் நாம கண்ணால பாக்குறதுக்கு முன்னாடியே வெறும் சத்தங்களை மட்டுமே வச்சு ஆசிரியர் இங்க பதற்றத்தை எகிரி வைக்கிறாரு. முதல்ல தூரத்துல கேக்குற அந்த காலடி சத்தங்கள், அதுக்கப்புறம் ஒரு மரண அமைதி. அந்த அமைதிக்கு பிறகுதான் ஒரு உலோக கதவு மேல நகங்களால சொரண்ட மாதிரி ஒரு மெதுவான ரொம்ப பொறுமையான சத்தம் கேக்குது. பிரணவ் பயத்துல நகராதீர்கள் அப்படின்னு கிசுகிசுக்கிறான். அடுத்த செகண்ட் கதவோட கைப்பிடி தானாவே திரும்புது. இந்த ஒவ்வொரு நொடியும் கண்ணுக்கு தெரியாத அந்த ஆபத்து எப்படி இந்த 4 பேரையும் ரொம்ப துல்லியமா குறிவைக்குது அப்படிங்கறத அப்படியே கண் முன்னாடி கொண்டு வருது. கதவு வெறும் ஒரு அங்குலம் திறந்த உடனேயே பயம் அதோட அடுத்த கட்டத்துக்கு போயிடுது. அது வரைக்கும் வெறும் சத்தமா மட்டும் இருந்த அந்த பயம் இப்போ முழுமையான ஒரு உணர்வுபூர்வமான தாக்குதலா மாறுது. கற்பனை செஞ்சு பாருங்க, குளிர்ந்த காற்று பெட்டிக்குள்ள வேகமா நுழையுது. ஒரு ஈரமான துரு வாசனை மூக்க தொலைக்குது. அதோட விவரிக்கவே முடியாத அளவுக்கு மிக மிக பழமையான ஏதோ ஒண்ணு உள்ள வந்துட்டது மாதிரி ஒரு உணர்வு. அதர்ப் பயத்தோட அங்க பாக்கும்போது அவன் பாக்குறது ஒரு மனித உருவத்தையே கிடையாது, வளைஞ்சு நெளிஞ்ச ஒரு விசித்திரமான நிழல. பகுதி 2. பௌதீக மீறல் மற்றும் இருட்டடிப்பு. விளக்குகள் அணைந்தன. இருள் அந்த பெட்டியை முழுமையா விழுங்கியது. இந்த ஒரு வரிய ஆசிரியர் எவ்வளவு அருமையா கையாண்டிருக்காருன்னு பாருங்க. அது ஏதோ சாதாரண இருட்டு கிடையாது, அவங்கள அப்படியே உசுரோட முழுங்குற ஒரு மிருகம் மாதிரி அது செயல்படுது. அந்த திடீர் இருட்டு நிஜமாவே நமக்கே ஒரு பெரிய அதிர்ச்சிய கொடுக்குது இல்லையா? அந்த கார் இருள்ல ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அவங்க 4 பேரும் தங்களை தற்காத்துக்கவே முடியாத ஒரு முழுமையான உதவியற்ற நிலையில அங்க நிக்கிறாங்க. நம்ம கண்கள் அந்த இருட்டுக்கு பழகுறதுக்கு முன்னாடியே நம்ம காதுகள் மறுபடியும் ஆபத்தை உணரத் தொடங்கிடுது. இப்போ நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான புள்ளி என்னன்னா, அந்த குமரோட்ல அவங்களுக்கு ஒரு மூச்சு சத்தம் கேக்குது. ஆனா அந்த சத்தம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து வரல. அது எல்லா இடங்கள்ல இருந்தும் அவங்கள சுத்தி இருக்கிற ஒவ்வொரு திசையில இருந்தும் கேட்டுட்டே இருக்கு. கதவு கிட்ட இருந்த அந்த ஒற்றை ஆபத்து இப்போ அப்படியே பன்மடங்கா பெருகி அவங்கள 4 பக்கமும் சூழ்ந்துகிட்ட மாதிரியான ஒரு பயங்கரமான உணர்வை இது ஏற்படுத்துது. இப்போ இந்த இடத்துல ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் நடந்திருக்கு. விளக்குகள் மறுபடியும் எரியும் போது அங்க அந்த நிழல் இல்ல, வாசல் காலியா இருக்கு. அப்பாடா, ஆபத்து நீங்கிடுச்சுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அங்கதான் ட்விஸ்ட். தரையில உள்ள நோக்கி வர மாதிரி ஆழமான நகைக்கீறல்கள் இருக்கு. அதை விட பெரிய பகீர் என்னன்னா, நிவந்தன் பக்கத்துல பனி மூடி இருக்கிற அந்த ஜன்னல்ல பாக்குறான். அங்க கண்ணுக்கு தெரியாத யாரோ ஒருத்தரோட விரலால எழுதப்பட்ட மாதிரி ஒரு மெசேஜ். நீங்கள் இந்த ரயிலில் ஏறி இருக்க கூடாது. பாத்தீங்களா? இது ஏதோ சும்மா ஒரு பயமுறுத்தல் கிடையாது, இது ரொம்ப நேரடியான ஒரு எச்சரிக்கை. பகுதி 3. இயற்கை பொறி. அந்த எச்சரிக்கை செய்தி வந்த உடனேயே அவங்க இருக்கிற சூழலே அவங்களுக்கு எதிரா அப்படியே திரும்புது. ரயில் திடீர்னு வேகம் எடுக்குது. ஜன்னலுக்கு வெளிய பார்த்தா தண்டவாளங்களோ மரங்களோ, ஏன் இரவு வானம் கூட இல்ல. வெறும் அடர்த்தியான சாம்பல் நிற பனிமூட்டம் மட்டுமே ரயிலோட சேர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது அவங்க முற்றிலுமா ஒரு அமானுஷ்ய உலகத்துக்குள்ள, தப்பிக்கவே முடியாத ஒரு பொறிக்குள்ள மாட்டிக்கிட்டாங்கன்னு இது ரொம்ப தெளிவா காட்டுது. எப்படியாவது இந்த மாய வலையிலிருந்து தப்பிச்சிடணும்னு அத்விக் அடுத்த பெட்டிக்கு ஓடுறான். ஆனா இந்த வித்தியாசத்தை பாருங்க. முதல் பெட்டி இருட்டா காலியா இருந்துச்சு, அங்க கண்ணுக்கு தெரியாத அந்த நிழல் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா அவங்க தப்பிச்சு வந்த இந்த 2வது பெட்டி, இது முழுக்க முழுக்க மனிதர்களால நிரம்பி இருக்கு. ஆனா அவங்க யாருமே கொஞ்சம் கூட அசையல. அவங்க சருமம் ரத்தமே இல்லாத மாதிரி வெளிரி போயிருக்கு.
பழைய காலத்து சீருடைகள், நவீன சட்டைகள், கிழிஞ்சு போன ஸ்கூல் பேக்குன்னு பல காலகட்டங்களைச் சேர்ந்த உடைகளை அவங்க போட்டிருக்காங்க. இத வச்சு பார்த்தா இவங்க பல வருஷங்களா இந்த ரயில்லயே சிக்கியிருக்கிறவங்கன்னு புரியுது. நிஜமா சொல்லணும்னா இது முதல் பெட்டியில நடந்ததை விட பல மடங்கு மனச உறைய வைக்கிற ஒரு காட்சியாவே இருக்கு. பகுதி 4 முகமற்ற பயனளி. இவ்ளோ ஒரு விசித்திரமான பயமுறுத்துற சூழல்லையும் பிரணவ் அவங்க தூங்குறாங்களா அப்படின்னு ஒரு ரொம்ப அப்பாவித்தனமான கேள்விய கேட்கறான். ஆனா அந்த ஒரு கேள்விதான் அடுத்து வரப்போற ஒரு பெரிய பயங்கரத்துக்கே திறவுகோலா அமையுது. இங்க ஆசிரியர் அந்த இயந்திரத்தனமான ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு திகில எவ்வளவு சிறப்பா விளக்கியிருக்காருன்னு பாருங்க. முதல்ல ஒரு தலை மட்டும் ரொம்ப மெதுவா உயருது. அந்த முகத்துல கண்கள் இல்ல, வெறும் மிருதுவான தோல் மட்டுமே இருக்கு. அடுத்து இன்னொரு தலை உயருது. அடுத்த நொடி அந்த பெட்டியில இருக்கிற அத்தனை தலைகளும் ஒரே நேரத்துல ஒட்டுமொத்தமா ஒரு ரோபோட் மாதிரி அந்த பசங்களை நோக்கி திரும்புது. விளக்குகள் மறுபடியும் அணையறதுக்கு முன்னாடி நடக்கிற இந்த இயந்திரத்தனமான அசைவு இருக்கு பாருங்க, நிஜமாவே பார்வையாளர்களோட நரம்புகளை புடைக்கச் செய்யற ஒரு அபாரமான தருணம் இது. மறுபடியும் இருள் சூழ்கிறது. அந்த இருட்டுல அவங்கள நோக்கி முழுமையா திரும்பின அந்த முகமற்ற கூட்டத்துக்கிட்ட இருந்து ஒரே ஒரு கிசுகிசுப்பான குரல் மட்டும் கேக்குது. புதிய பயணிகள். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். தப்பிக்க ஒரு சின்ன வழி கூட இல்லாம கண்களே இல்லாத அந்த பேய் கூட்டத்துக்கு நடுவுல கும்மிருட்ல சிக்கிக்கிட்ட இந்த 4 பசங்களோட நிலைமை அடுத்து என்ன ஆகும்? அந்த முடிவில்லாத பயணத்துல அவங்க இன்னும் என்னென்ன கொடூரங்கள் எல்லாம் எதிர்கொள்ள போறாங்க? கதையோட 3ஆம் பாகத்துல இதையெல்லாம் நாம ஆராயற வரைக்கும் உறைஞ்சு போன இந்த ரயில் பெட்டியோட மர்மம் உங்களை கண்டிப்பா தூங்க விடாம பண்ணுன்னு நான் நம்புறேன். இந்த திகில் அலசலோட அடுத்த பகுதியில நாம சீக்கிரமே சந்திக்கலாம்.